வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த மே 16ஆம் தேதி அன்று நெதர்லாந்து சென்ற இந்திய பிரதமர் திருமிகு நரேந்திர மோடியிடம் லெய்டன் பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு நாட்களாக பாதுகாக்கப்பட்டிருந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக வரலாற்றில் புகழ் பெற்ற முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தையே இந்த செப்பேடுகளுக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சோழர் ஆதிக்கம் பரவியதற்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றன. அந்த வரலாற்று பின்னணியை விளக்குவதே இந்த காணொளி. இன்றைய இந்தோனேசியாவின் சுமத்ரா மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தேசம் ஸ்ரீ விஜயம் என்பதாகும். ராஜராஜ சோழன் நம்மை ஆட்சி புரிந்த அதே காலகட்டத்தில் ஸ்ரீவிஜயம் நாட்டினை சூடாமணி வர்மதேவர் என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவருக்கு பின்னர் கிபி 1008ஆம் ஆண்டு அவரது மகன் மார விஜயதுங்கவர்மன் ஆட்சிக்கு வந்தார். அப்போதும் சோழ நாடு ராஜராஜனின் ஆட்சியின் கீழ்தான் இருந்தது. அப்போது ஸ்ரீ விஜயத்தின் தலைநகரம் இன்றைக்கு மலேசியாவில் கெடா என்று அழைக்கப்படும் கடாரம். மேலும் ஸ்ரீவிஜயம் சோழ சாம்ராஜ்யத்துடன் நல்லுறவில் இருந்தது. அந்நாளில் சோழ நாட்டில் இருந்த நாகப்பட்டினம் ஒரு சர்வதேச துறைமுகமாகும். கிழக்கில் சீனா, ஸ்ரீவிஜயம் மற்றும் ஜாவா போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் வணிகர்கள் வந்திறங்கக்கூடிய பரபரப்பான துறைமுகம் நாகப்பட்டினம். எனவே அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான துறைமுக நகரத்தில் தனது தந்தையின் நினைவாக ஒரு பௌத்த விகாரத்தை மாமன்னன் ராஜராஜனின் ஒப்புதலுடன் ஸ்ரீவிஜய மன்னனான மார விஜயதுங்கவர்மன் எழுப்பினான். அதுதான் புகழ்பெற்ற சூடாமணி விகாரம் ஆகும். மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற ராஜராஜ சோழன் அந்த பௌத்த விகாரையின் பராமரிப்பு செலவுகளுக்காக ஆனைமங்கலம் என்ற கிராமத்தின் மொத்த நில வருவாயையும் தானமாக வழங்க வாய்மொழியாக ஆணையிடுகிறார். கிபி 1014இல் ராஜராஜனின் மறைவிற்கு பின்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வருகின்றார். தந்தையின் அந்த வரலாற்று ஆணையை முதலாம் ராஜேந்திர சோழன் செப்பு தகடுகளில் நிரந்தர சாசனமாக பொறித்து வைக்கிறார். இதுவே ஆனைமங்கலம் செப்பேடுகளாகும். மொத்தம் 21 செப்பேடுகள் ஒரு கனமான வளையத்தில் கோர்க்கப்பட்டு சற்றொப்ப 30 கிலோ எடையில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு செப்பேடும் 14 அங்குல நீளமும் 5 அங்குல அகலமும் கொண்டது. முதல் 5 செப்பேடுகள் சமஸ்கிருத மொழியிலும் மீதமுள்ள 16 செப்பேடுகள் தமிழ் எழுத்துக்களிலும் செதுக்கப்பட்டுள்ளன. அவை கோர்க்கப்பட்டுள்ள வளையத்தின் முன்பகுதியில் சோழர் காலத்து அதிகாரப்பூர்வ முத்திரை பதிக்கப்பட்டுள்ளது. இந்த செப்பேடுகளில் ஆமூர், நாணலூர், புத்தாக்குடி, மூஞ்சிக்குடி, சந்திரபாடி, உதயமார்த்தாண்ட நல்லூர் உள்ளிட்ட ஊர்களுடன் 26 கிராமங்கள் தானமாக வழங்கப்பட்ட செய்தி உள்ளது. ராஜராஜ சோழனின் சாதனைகளுடன் ராஜேந்திர சோழன் காலத்து கல்வி, கலாச்சாரம், அரசியல், கட்டடக்கலை, பொருளாதாரம் மற்றும் ஆட்சி அமைப்பு பற்றிய குறிப்புகள் இந்த செப்பேடுகளில் விளக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளன. பரபரப்பான சர்வதேச துறைமுக நகரமாக திகழ்ந்த நாகப்பட்டினத்தில் கிபி 1660இல் வந்திறங்கிய டச்சு பயணி வவுட்டர் ஸ்கவுட்டன் மற்றும் 1724இல் வந்த டச்சு மத போதகர் ஆகியோர் இந்த சூடாமணி விகாரையை பார்த்து இது சீன கோபுரம் போல பிரமாண்டமாக உள்ளது என்று வியந்து எழுதியுள்ளனர். 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அங்கு நடந்த அகழ்வாய்வில் சற்றொப்ப 300 தங்க முலாம் பூசப்பட்ட வெண்கல புத்தர் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. வெவ்வேறு அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டிருக்கும் அவற்றில் சிலவற்றை இங்கே நாம் பார்க்கலாம். நின்ற வடிவில் இருக்கும் இந்த 4 புத்தர் சிலைகளும் நாகப்பட்டினம் அருகே வெளிப்பாளையம் என்ற ஊரில் கிடைத்தவை ஆகும். சென்னை அருங்காட்சியகத்தில் இவை வைக்கப்பட்டுள்ளன. இவை 12 முதல் 14ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தைச் சேர்ந்தவையாகும். அடுத்ததாக பத்ம பீடத்தின் மீது நின்ற வடிவில் இருக்கின்ற இந்த புத்தர் சிலை
நாகப்பட்டினம் நாணயக்கார தெருவில் கண்டறியப்பட்டதாகும். இது 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிலை. நாணயக்கார தெருவில் இருந்து கிடைத்த இன்னொரு சிலையான இந்த சிலை அழகும் நேர்த்தியும் நிரம்பியது. அமர்ந்த வடிவில் இருக்கும் புத்தரின் பின்னால் இருக்கும் பஞ்சனை, இருபுறமும் இருக்கின்ற யாளிகள், இருபுறமும் சாமரங்களை பிடித்தபடி நிற்கின்ற 2 நாகராஜர்கள், தலைக்கு மேல் குடை, அதற்கு மேல் போதி மரம் என்று அமைந்திருக்கும் அழகான இந்த சிலை 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. நாணயக்கார தெருவிலிருந்து கிடைத்த இன்னொரு சிலையான இந்த சிலையும் அழகும் நேர்த்தியும் நிரம்பியது. மைத்ரேய போதி சத்துவர் எனப்படும் இச்சிலையின் மகுடமே முடிக்கற்றைகளால் ஆனது. உயர்த்தி பிடித்திருக்கும் இரு கரங்களில் ஒன்றில் மலர் மாலையும் இன்னொன்றில் நாகலிங்க மலர்களின் கொத்தினையும் பிடித்திருக்கும். இது 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிலை ஆகும். 1.5 அடிக்கும் குறைவான இந்த மைத்ரேயா சிலை தங்க முலாம் பூசப்பட்ட தாமிரச் சிலை. நாகை அருகே மேலையூரில் கண்டெடுக்கப்பட்ட இச்சிலை 9ஆம் நூற்றாண்டினைச் சேர்ந்தது. அடுத்ததாக அமர்ந்த நிலையில் இருக்கும் இந்த போதிசத்துவர் சிலை நாகை அருகே வெளிப்பாளையத்தில் கண்டெடுக்கப்பட்டது. ஒரு கையில் நாகலிங்க மலர்களை தாங்கியபடி இருக்கின்றது இந்த சிலை. ராஜ லீலை ஆசன வடிவில் அமர்ந்திருக்கும் இந்த அவலக்கீட்டேஸ்வரர் சிலையும் நாகை அருகே வெளிப்பாளையத்தில் கண்டெடுக்கப்பட்டதுதான். இச்சிலை 9ஆம் நூற்றாண்டினைச் சேர்ந்தது. அரை அடி அளவிலேயே இருக்கின்ற இந்த தாரா சிலையும் நாகை அருகே வெளிப்பாளையத்தில் கண்டெடுக்கப்பட்டது. லலிதாசனத்தில் அமர்ந்திருக்கும் இச்சிலையின் கையில் ஒரு நீல தாமரை மலரும் இருக்கின்றது. இந்த சிலை 13ஆம் நூற்றாண்டைச் சார்ந்தது. ஜம்பாலா மற்றும் வசுதாரா ஆகிய இருவரும் ஒன்றாக இருக்கின்ற இச்சிலையும் நாகை அருகே வெளிப்பாளையத்தில் கண்டெடுக்கப்பட்டதாகும். இருவரும் தர்ம சக்கரத்துடன் கூடிய தாமரை இருக்கையில் அமர்ந்துள்ளனர். ஜம்பாலாவின் வலதுகரத்தில் எலுமிச்சையும் வசுதராவின் வலதுகரத்தில் இரத்தின கற்கள் அடங்கிய கிண்ணமும் இருக்கின்றது. இந்த சிலை 11ஆம் நூற்றாண்டினைச் சேர்ந்தது. இது போன்ற எண்ணற்ற சிலைகளை தன்னகத்தே கொண்டிருந்த இந்த சூடாமணி விகாரை கிபி 1867ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28 அன்று உள்ளூர் மக்களின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி பிரெஞ்சுக்காரர்களின் வேண்டுகோளை ஏற்ற அன்றைய கவர்னர் உத்தரவின் பேரில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது வேதனையின் உச்சம். அது மட்டுமன்றி இந்த சூடாமணி விகாரைக்கு தனது தந்தை கொடுத்த தானத்தை ராஜேந்திர சோழன் பதிவு செய்து வைத்திருந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளும் நமது நாட்டை விட்டு வெளியேறின. கிபி 1700களில் தமிழ்நாட்டின் சோழ மண்டல கடற்கரை பகுதிகள் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் இருந்தன. அப்போது அங்கு வந்த புளோரன்சியஸ் கேம்பர் என்ற டச்சு மதபோதகர் இந்த மதிப்புமிக்க சோழர் காலத்து செப்பேடுகளை கண்டெடுத்து தன் சொந்த நாடான நெதர்லாந்திற்கு எடுத்துச் சென்று விட்டார். அவரது வழி வந்தவர்களிடமிருந்து திருமண பந்தங்களின் மூலம் வெவ்வேறு கைகள் மாறி இறுதியாக ஹாமேக்கர் குடும்பத்திற்கு இந்த செப்பேடுகள் கைமாறின. இறுதியில் 1862இல் பேராசிரியர் H.A. ஹமேக்கர் குடும்பத்தினரால் நெதர்லாந்தின் புகழ்பெற்ற லெய்டன் அருங்காட்சியகத்திற்கு இந்த செப்பேடுகள் வழங்கப்பட்டன. அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேலாக பாதுகாக்கப்பட்டதால் உலக வரலாற்றில் இது லெய்டன் பட்டயங்கள் என்று அழைக்கப்படலாயிற்று. அந்த அரிய பொக்கிஷத்தை தான் இந்திய அரசின் முயற்சியாலும் நல்லெண்ண அடிப்படையிலும் நெதர்லாந்து அரசு கடந்த சனிக்கிழமை அன்று இந்தியாவிடம் ஒப்படைத்திருக்கின்றது. சற்றொப்ப 300 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்நிய மண்ணில் சிறைப்பட்டு கிடந்த தமிழனின் வீரம் செறிந்த வரலாறு இதோ தன் சொந்த மண்ணிற்கு கம்பீரமாக திரும்புகின்றது. இந்த அளவிற்கு நட்புறவோடு இருந்த சோழ நாட்டிற்கும் ஸ்ரீவிஜய அரசிற்கும் பின்னாளில் பகை உருவானது. அதுதான் முதலாம் ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவின் மீது படையெடுக்க காரணம். அவற்றை எல்லாம் வெற்றி கண்டு
கடாரம் கொண்டான் என்று புகழப்பட்டவன் ஸ்ரீவிஜயத்தின் மருமகனாகவும் மாறிய கதையை இன்னொரு காணொளியில் சொல்லுகின்றேன். அதுவரையிலும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.